ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இன்ஷாட்டில் வந்து ஒரு சூப்பரான எடிட் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் போயிட்டு வால்யூமில் வந்து ஒரு 30 மட்டும் நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஆடியோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 4 செகண்டுக்கு தான் வரும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு மீதி நம்ம ஆல்ரெடி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இந்த ஒரு வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இன்ஷாட் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு மறுபடியும் மியூசிக் போயிட்டு இப்போ வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு மியூசிக் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்துட்டு இதோட லிரிக்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை வந்துட்டு அந்த 4 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு வால்யூம் போயிட்டு நம்ம ஒரு 70 மட்டும் இந்த மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப்புக்கு போயிட்டு அதே லிரிக்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த 4 செகண்டுக்கு முன்னால் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் போய்க்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுறனால பண்ணலாம், இல்லை வந்து பிப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வீடியோவாக எடுத்து வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ முடிச்சாச்சு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக மேலே கொண்டு போய் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் வந்து இந்த ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோவும் வந்து நான் பிப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நான் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதாவது அந்த ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் வைக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபாண்ட்ஸில் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னோடய பேஜில் வந்து ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து புதுசாக எடிட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஃபாண்ட் வந்துட்டு தேவைப்படுதுன்னா அது நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கரெக்டான ஃபாண்ட்டை வந்துட்டு நம்ம செட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஃபாண்ட் செட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் டாட் வந்துட்டு ஒரு 3 or 4 வந்து இப்படி வந்து டாட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடித்த வாட்டி டெக்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5th one ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போயிட்டு 3rd இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு 3rd இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேறு மாதிரி டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு நான் இப்போ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதில் வந்து ஃபாண்ட் வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வெவ்வேறு ஃபாண்ட் வந்துட்டு வைக்கிறனால வைக்கலாம். நான் இப்போ வந்துட்டு நான் ஃபாண்ட் வந்து இதுக்கு மட்டும் நான் மாற்றிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் வந்து நான் பழைய ஃபாண்ட் இல்லாமல் இன்னொரு ஃபாண்ட் வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்டாக வந்து அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஐ லவ்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி டாட் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எமோஜ் வந்துட்டு ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு எமோஜ் ஆட் பண்ணி பார்த்தேன், அது அவ்வளோக்கா கரெக்டாக செட் ஆகலை. இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டேன். கொடுத்து முடித்தோடனே மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நம்ம டெக்ஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி முடித்த வாட்டி இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடித்த வாட்டி கரெக்டாக அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அனிமேஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற அனிமேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடித்த வாட்டி நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு வந்து ஒவ்வொருக்காவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ செக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியணும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டுக்கு போயிட்டு நான் வந்து இதில் பிளாக் இல்லைனா ஒயிட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ எப்படி எடுத்து வச்சுருக்கீங்களோ
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இதில் வந்து பிளாக் வந்துட்டு நான் கொடுக்குறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வீடியோ எண்ட் வரலையும் நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து திரும்பவும் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து எம்ஜாய் வந்துட்டு நான் வந்து ஒரு 3 இல்லைனா 4 எம்ஜாய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 4 எம்ஜாய் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதில் 5th இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து டேக் யுவர் பார்ட்னர்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபாண்ட் வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் மாற்றணும்னு இல்லை, நீங்கள் ஒரே ஃபாண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இதில் ஃபாண்ட் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பிப்பில் வந்து அந்த டயலாக் வந்து எடுத்து வச்சுருப்பேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. வால்யூம் போயிட்டு வால்யூம் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சிம்பிளான எடிட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பை ஹாய்ஸ்.